ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். You must have a faith. Don't fear about your present situation. நிகழ்காலத்தில் நடைபெறுகிற எந்த சூழலை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். இது உன்னுடைய கையை விட்டு போய்விட்டது. ஆனால் இந்த நிகழ்கால சூழ்நிலையில் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாதே. ஜீவன் தருவதற்கு நான் வல்லமையுள்ளவராக இருக்கிறேன் என்ற விசுவாசம் உள்ளவனாயிரு. சூழ்நிலை கண்டு என்ன செய்யாதே, பயப்படாதே என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவன் கையை பிடித்து கொண்டு அவன் வீட்டிற்கு வந்து மரித்து போன பிள்ளையை பார்த்து சொல்கிறார், பிள்ளையே எழுந்திரு. அல்லேலூயா. ஸோ கடந்த கால தோல்விகள், நிகழ்காலத்தில் ஏற்படுகிற இழப்பு அல்லது சூழல், பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் என்று சொல்கிறார். உடைய மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்களை விட்டும் எழுந்திருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூசியை தட்டி விட்டு நீ என்ன செய், எழுந்திரு, நீ எழும்பி பிரகாசி. ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையே எழுந்திரு, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆமென். உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. 3 காரியத்தை இந்த காலையில் தேவன் நம்மோடு கூட உணர்த்துகிறார். நீ கடந்த கால தோல்வி நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, நீ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி இந்த 28 நாட்களும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆயத்தப்பட்டு தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பாயானால் கடந்த கால தோல்விகள், கடந்த காலத்தை மாற்றவே முடியாது, நடந்ததுதான் என்று எல்லாரும் சொல்லலாம். ஆனால் இயேசு நினைத்தால் கடந்த காலத்தையும் அவர் மாற்ற முடியும். 2வதாக, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. நிகழ்காலத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்ற ஒரு சூழல் உனக்கு செவிக்கு வரலாம், காதுக்கு உள்ளே அந்த செய்தி சொல்லப்படலாம். முடிந்து விட்டதுதான் உண்மை என்பதை போல நீ பார்க்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், எதையும் மாற்றி அமைக்க வல்லமை படைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது, மரித்து போய்விட்டது, எதிர்கால நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் இயேசுவின் வார்த்தை வருகிறது, பிள்ளையே எழுந்திரு. அந்த வார்த்தையின்படி அவள் எழுந்திருந்தால் அதன் பின்பு அந்த 12 வயது சிறு பெண் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தாலோ தெரியவில்லை. இல்லை, பிள்ளையே எழுந்திரு. இது தேவன் நமக்கு தருகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம்.